அண்ணா சிங்கப்பூர்லாம் தெரிஞ்சிருக்கிறேன். தாய்லாந்து போக தெரிஞ்சவங்க. எல்லாம் இருக்கு சாப்பாடு, மற்றது இடங்கள் எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு. கொஞ்சம் அண்ணா விளையாண்டு எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஷரண் வ்ளாக்ஸ். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே ராமநாதன் ரோட், அதாவது கேம்பஸ் ரோட்டில் தான் நிற்கிறேன். எங்கேன்னு வந்திருக்கிறேன்னா இன்றைக்கு இதில் லே 3 ரெஸ்டாரண்ட் கேஃபேன்னு சொல்லி புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ இன்றைக்கு திறப்பு நாள் சலுகையாக ஒரு பிரியாணி வாங்கினா இன்னொரு பிரியாணி ஃப்ரீ, ஒரு நாசி குரங் வாங்கினா இன்னொரு நாசி குரங் ஃப்ரீ என்று கொடுத்து கொண்டிருக்கேன். இப்போ என்ன மாதிரி இருக்குது சாப்பாடு செக் பண்ணி பார்க்குறது தான் வந்த நான். நேற்று முந்த நாளெல்லாம் டிக்டாக், இன்ஸ்டாகிராமில் நிறைய ப்ரொமோஷன்கள் வந்துகிட்டு இருந்தது. இப்போ இன்றைக்கு போய் பார்ப்போம்னு வந்திருக்கேன். வாங்க நீங்களும் என்னோட கடை எப்படி இருக்குது, சாப்பாடுகள் என்ன விலை, சாப்பாடு என்ன மாதிரி இருக்குன்றதை என்னோட சேர்ந்து பாருங்கள். வாங்க நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இந்த கடை சரியாக எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் ப்ரௌன் ரோட்டோட இங்கே கொக்குவில் பக்கம் வாரீங்கன்னு சொன்னால், இந்த நாச்சந்தி வருது தானே, அந்த நாச்சிமார் கோயிலடியால் நேராக வர்ற அந்த ரோட்டில், அதில் விளக்கை பக்கம் திரும்பினீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் தூரத்துலேயே இந்த கடை வருது. அதே நீங்கள் கேகேஎஸ் ரோட்டில் வரீங்கன்னு சொன்னால் நாச்சிமார் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கு எதிர நேராக போகிற ரோட்டில் அப்படியே கேம்பஸ் பக்கம் நேராக வந்தீங்கன்னு சொன்னால் இந்த நாச்சந்தி கடிஞ்ச உடனே இந்த கடை வரும். அதோட நான் கீழே லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷன்லையும் போட்டு விட்றேன். வாங்க இப்போ நாங்கள் கடைக்குள்ளே போய் பார்ப்போம். சங்கர் ப்ரோ வணக்கம். வணக்கம். அதே தான் இங்கே அதோட தனுஷ் ப்ரோ. இங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் மேலே முதலாவது ஃப்ளோர்லாம் இருக்குது, கீழே ரிசப்ஷன் மாதிரி வச்சுருக்கேங்க. நான் இப்போ மேலே போய் பார்க்கலாங்க. இப்போ இந்த ஃப்ளோர் பார்த்துருப்பீங்க, இன்டீரியர் எல்லாம் நல்லா செஞ்சுருக்கீங்கன்னா இது ரெஸ்டாரண்ட். மேலே கஃபே ஒன்று இருக்குது, வாங்க நாங்கள் அதையும் போய் பார்ப்போம். கஃபேயும் நல்ல இன்டீரியர் செஞ்சுருக்கீங்க பாருங்கள், திறந்த ஒன்றே விளங்குது. இன்டீரியர் நல்ல வடிவாக இருக்குது பாருங்கள். இங்கே பச்சை பசேலன்ட்டு இருக்குது, இந்த இடம் பசுமையாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஒரு பர்த்டே ட்ரீட் அதுக்கு வேறு நல்ல வடிவாக இருக்கும். இங்கே மொக்டைல் ஒன்று செஞ்சு வந்துருக்காரு அண்ணா. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரோல் ஐஸ்கிரீமும் இருக்குது, ரோல்டு ஐஸ்கிரீமும் இருக்குது இங்கே. அதோட ஃபுல் மெனு இனித்தான் வரும், ஏனெண்டா இன்றைக்கு தான் கடை திறக்கப்படுது. இங்கே இன்னொரு தளம் இருக்குது, 3வது தளம், அதுவும் ஒரு ரெஸ்டாரண்ட் தான். இப்போ இந்த இடத்துக்கு லே 3 பேர் வைக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம். இந்த லேயர் ஒன்று, நடுவில் கீழே கேஃபே, இது கீழே கேஃபே, அது கீழே இன்னொரு ரெஸ்டாரண்ட் நான் முதல் காட்டினது, அதுக்கு கீழே நார்மலாக கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது. நீங்கள் ஓட பண்ணுற இடம் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா 2 ரெஸ்டாரண்ட், ஒரு கேஃபே. அதனால தான் நீங்கள் லே 3 பேர் வந்தது. இது இன்னும் ஃபுல்லாக கட்டி முடியலை, வேறு நடந்து வந்து. இப்போ நாங்கள் சாப்பாடு வாங்கிட்டோம். சாப்பாடு என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். முன்னே தான் முதல் நாள் படியால் எப்படி இருக்குமென்றது வடிவாக தெரியலை. நல்லா இருக்கலாம், கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கலாம், அதில் பற்றி தெரியலை. நாங்கள் சாப்பிட்டுட்டு அதில் பார்ப்போம். இப்போ இன்றைக்கு February 22 மட்டும் இங்கே பிரியாணியும் நாசிகுரங்கும் ஆஃபர் கொடுக்கணும், அதாவது பை 1 get 1. நாளைக்கு அதாவது 23 22 இங்கே வந்து டைனிங் எடுக்கிறார்களுக்கு 10% ஆஃபரும் இருக்குது. அதோட இந்த ஆஃபர் வந்து 1 வாங்கினா 1 ஃப்ரீன்ற ஆஃபர் வந்து டேக்அவே மட்டும்தான் இருக்குது. நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணி கையில் 8:30-9 இருக்கும், அதனால் நாளைக்கு எதிர்பார்க்கலாது. இன்றைக்கும் பெருசாக இந்த வீடியோ தான் இப்போ போட்டாலும் நிறைய பேருக்கு போய் சேராது, அதனால் இன்றைக்கு இரவு தான் அப்படியே போட போகிறேன். நாளைக்கு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 10% ஆஃபர் இருக்கும். இன்றைக்கு ஏன் டேக்கவே மட்டும்னு சொன்னால், இப்போ டைனிங்னுக்கு இந்த ஆஃபர் பை 1 get 1 கொடுத்தா உள்ளுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் தான் இருக்குது. இப்போ நான் உள்ளே காட்டினது உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. இப்போ பை 1 get 1 நிறைய பேர் வந்தால் அதுக்குள்ளே கட்டுப்படியாகாது, அதால் அதை வந்து டேக்அவேயில் பை 1 get 1 கொடுத்துருக்கீங்க. நம்ம என்னென்ன இருக்குன்னு சொன்னால் வெஜ்,
வெஜ்ஜில் பன்னீர் பிரியாணி இருக்குது, சிக்கனில் 65 பிரியாணி இருக்குது, தம் பிரியாணி இருக்குது, டிக்கா பிரியாணி இருக்குது, மற்ற மட்டன் பிரியாணி, ப்ரான்ஸ் பிரியாணி. இப்போ மிரக்கறி பிரியாணி 1100, நார்மலாக சிக்கன் பிரியாணி 1200 ரூபா, மற்ற டிக்கா பிரியாணி 1300, அதே மாதிரி 65 பிரியாணி 1300, மட்டன் பிரியாணி 1600, அதே மாதிரி ரால் பிரியாணியும் 1600 ரூபா இருக்குது. மற்றது நாசிகுரம் இங்கே வந்து சைனீஸ் மற்றது ஸ்ரீலங்கன் ஃபுட் தான் சாப்பாடு தான் இருக்குது. இன்னும் வந்து ஃபுல் மெனுவும் வேற இல்லை. இன்றைக்கு ஓப்பனிங்குக்கு இந்த மெனு தான் வந்திருக்கு. மற்ற என்ன இருக்குன்னு சொன்னால் செஸ்வான் ஃப்ரைட் ரைஸும் அதோட நாசிகுரங்கும் இருக்குது. நாசிகுரங்குக்கு பை ஒன் கெட் பண்ணிருக்கு. நாசிகுரங்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கன் 1200, சீ ஃபுட் 1500, மிக்ஸ் 1600 ரூபா. இப்போ வாங்க நாங்கள் உள்ளே போய் ஆர்டர் கொடுத்தாச்சு. அந்த சாப்பாடு எடுத்துக்கொண்டு வீட்டை போயிட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் எங்களோட ஆர்டரை எடுத்துகிட்டு போவோம். அண்ணா பிரியாணி 2 ஆர்டர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. இன்றைக்கு 1 வாங்கினா 1 இலவசம்ன்ற இதில் நான் பிரியாணி வாங்கிட்டு வரேன். இப்போ என்னென்னா நண்பர்களோட பிரியாணியும் மற்ற நாசி கோயம் கொடுத்துருந்தது. பிரியாணி சாப்பிட்டு பார்த்தா பிரியாணி வந்து எப்படி இருந்தால் இப்போ ஹைதராபாத் சைட் நான் எனக்கு நல்ல உரைப்பாக சென்னையில் பிரியாணி அதில் வந்து நல்ல உரைப்பாக இருக்கும். இது ஹைதராபாத் சைட் கொஞ்சம் அங்க போயிட்டு இப்ப பிரியாணி வரையில தம் பிரியாணி ஃபேமஸ் ஆகும். ஏன்னா உரைப்பா இருக்கும். எங்களுக்கு உரைப்பு சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டு இருந்து அதான் இருப்பான். இப்ப அதுக்கு பிறகு இந்த நாசிகுரங்கு சாப்பிட்டா நாசிகுரங்கு நல்ல உரைப்பா இருக்கு. நாசிகுரங்கு உரைப்பா தான் இருக்கணும் வேண்டாம். சிங்கப்பூர் மலேசியால அவங்க அந்த மெயினா இந்த சாப்பாடு விரும்புறது காரணமே நல்ல உரை. அவங்க சாப்பாடு முறையும் அப்படித்தான் இருக்கு. இப்ப நாசி குறை, மீ குறை அதெல்லாம் நல்ல உரைப்பா தான் செய்வாங்க. நான் சாப்பிடுவோம். அண்ணா சிங்கப்பூர்லாம் தெரிஞ்சிருக்கிறேன், தாய்லாந்து தெரிஞ்சவங்க மட்டும்தான் தெரியும். ஆனா சாப்பாடுகளை பற்றி நிறைய சாப்பாடு பிரியறன்றீங்க. உங்களோட வச்சிருக்கேன் என்னன்னு சொன்னா சாப்பாடு வந்து ஒருத்தருக்கு ஒரு மாதிரி. எனக்கு வந்து உரைப்பான பிரியாணி தான் பிடிக்கும், இன்னொருத்தருக்கு வந்து உரைப்பில்லாத பிரியாணி தான் பிடிச்சிருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குமே. நாங்க வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ல இருந்து வந்திருக்கோம். ஒரு நாட்டும் என்னன்னா ஒருத்தருக்கு உரைப்பு விருப்பம் இருக்கும், ஒரு உரைப்பு சாப்பிடாம இருக்கு. அப்ப அதனால ஒருத்தர் டேஸ்டும் மாறும். எனக்கு இது நல்ல உரைப்பா இருந்தா தான் விருப்பம். சிவா அவனுக்கு நல்ல உரைப்பா தான் போகணும். எனக்கு கொஞ்சம் அழகா இருக்கும், அவனுக்கு கொஞ்சம் உரைப்பா இருக்கும். இவர் மால்டி பாயிண்ட் இல்ல, எல்லாம் வந்து வைட் ரேஞ்ச் கவர் பண்ணுவார். அங்க எவ்வளவு சீன் நீங்க நம்ம சாப்பிட்டு உங்களுக்கு சில இது பிடிச்சிருக்கலாம், சில வந்து இல்லை எனக்கு உரைப்பு இது அளவா இருந்தா தான் விருப்பப்பட்டு சொல்லலாம். அதுல நீங்க சொன்னாங்க சொன்னீங்க. அதே மாதிரி நீங்க உங்க கடையில இப்பதானே திறந்துருக்கீங்க, நீங்களும் உங்களோட ஃபீட்பேக் சொல்லினீங்கன்னா அதை வந்து மாத்திரங்களா. இப்ப நான் இப்படி ஆகல் உரைப்பா நீங்க உரைப்பா குறைச்சிங்கன்னா இல்லாட்டி பிரியாணி வந்து எங்களோட டேஸ்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா அதை மாத்திரம் நல்லா இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி தான் நான் டெவலப் பண்ணலாம். வாங்க நாங்கள் சாப்பிட்டுட்டு வீட்டை போவோம். வீட்டை நாங்க வந்துடலாமோ இல்ல வீட்டை அப்படியே பார்த்துட்டு வாங்க வீட்டு. சரி, நன்றி, வணக்கம். இது இன்றைக்கு கெஸ்ட்டுகளுக்காக செய்யப்பட்ட புஃபே ஐட்டம். இப்போ இங்கே சாப்பிட வந்தாங்கள்ட்ட எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்போம். சொல்லுங்க. வணக்கம். நல்லா இருக்குது சாப்பாடு, மற்றது இடங்கள் எல்லாம் டிஃப்ரெண்டாக இருக்குது. நீங்கள் என்ன சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருந்தீங்க? நான் வெஜ் தான் சாப்பிட்டேன். பிரியாணியா இல்லாட்டி நாசி கோயம்? இல்லை, வெஜ்ஜில் பன்னீர் ஃப்ரைஸ். பன்னீர் ஃப்ரைட் ரைஸ்.
நல்லா இருக்கு. மற்றது இடங்களும் வடிவாக இருக்கு. ஸோ ஃபோட்டோ எல்லாம் எடுக்கலாம். சாப்பாடெல்லாம் நல்லா இருக்கு. நீங்கள் எடுத்தது பிரியாணி. சிக்கன் பிரியாணி தான் எடுத்தேன். டேஸ்ட்டாகவும் இருக்குது. இன்னும் ஒருக்காவும் நாங்கள் வந்து சாப்பிடுவோம்னு ஆர்வமாக இருக்கிறோம். தேங்க்ஸ். இப்போ நாங்கள் சாப்பிட்டோம். என்னென்னு சொன்னால் நேற்று நான் சொன்ன மாதிரி முதலே இன்றைக்கு மட்டும்தான் இந்த ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ என்ற ஆஃபர் இருக்குது. நாளைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூஸ் ஐட்டம் மற்ற மில்க்ஷேக் ஐட்டத்தில் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ இருக்குது. அதாவது 23/2/2026 உங்களால் முடிஞ்சால் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவரோட சாப்பாடு வந்து டீசெண்டாக தான் இருக்குது. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு ஒரு வித்தியாசமான ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. ஒருத்தருக்கு வந்து நல்லா உரைப்பு கூடவே இருக்கணும், ஒருத்தருக்கு குறைவாக இருக்கணும், அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு விருப்பங்கள் இருக்கும். எனக்கு வந்து பிரியாணி நான் சொன்ன மாதிரி ஹைதராபாத்தை விட எனக்கு சென்னை தம் பிரியாணி தான் பிடிக்கும். திண்டுக்கல் தலப்பாக்கட்டி மற்றது அந்த மாதிரி அப்படி உரைப்பாக. இது வந்து அளவான மசாலா உரைப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருந்தது. நீங்கள் மற்ற சொல்லிங்களையும் பார்த்துருப்பீங்க. இப்போ உங்களுக்கு சில வேலை இது பிடிக்கும். எங்களோட வீட்டை எடுத்துக்கிட்டால் எனக்கு தங்கச்சிக்கு இது பிடிக்கும். எனக்கு மற்ற சென்னை சைடு இந்த முறைப்பானது தான் பிடிக்கும். இதே ஒவ்வொருத்தருக்கும் டேஸ்ட் மாறுபடும். மற்றது நாசி உரங்க நல்ல உரைப்பாக இருந்தது, அது எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் அன்னாசி பழம் போடுற நாசி உரங்களுக்கு அது இல்லை. இப்போ நாங்கள் போய் வைக்க அவர்கிட்ட சொல்லிட்டு போவோம். நீங்களும் இங்கே வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். இனி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.